ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நானோ உன்னை அதிகமாகவே கஷ்டப்படுத்தி விட்டேன். நான் உன்னுடைய தாய். உன்னை இந்த அளவு கஷ்டப்பட வைத்திருக்க கூடாது. நீ என்னை இப்பொழுதுதான் மெதுவாக நம்பவே ஆரம்பித்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல ஏமாற்றங்கள், பல பேர் உன்னிடம் தேடி வந்தவர்கள், உதவி செய்யுங்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேவையே இல்லை என்று ஒதுக்கிவிட்டார்கள். ஒதுக்கியது மட்டுமல்ல, எங்கேயாவது உன்னை பார்த்தால் கண்டு கொள்ளாமல், யாரோ எவரோ என்று தெரியாமல் கண்டு கொள்ளாமல் அவர்கள் பாட்டுக்கே போய்கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது? ஒரு மனிதனுக்கு எது தேவை? பணம்தான் தேவை. பணத்தால் தான் எல்லாரும் மதிக்கிறார்கள். குணமோ எந்த ஒரு விஷயமோ கிடையாது. பணம் இருந்தால் எல்லாருமே மதிப்பார்கள் என்று ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா? உண்மை அதுதான். உன்னுடைய குணம் என்ன? நீ அன்பானவளா? மற்றவரிடம் அமைதியாக இருப்பாயா? கேட்கும் கேள்விக்கு நிதானமாக பதில் சொல்வாயா? இதெல்லாம் கிடையாது. அவனுக்கு பணம் பணம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் மனிதனானவன் இருக்கிறான். உன்னிடம் இப்பொழுது பணம் இல்லை, இதற்கு முன்பு இருந்தது. அதனால் உன்னையே சுற்றி கொண்டே இருந்தார்கள். உன்னிடம் இல்லை என்று தெரிந்த பிறகு உன்னை நெருங்கவே யாருக்கோ மனமே இல்லை. ஏனென்றால் இவரிடம் பழகி என்ன ஆக போகிறது? ஒரு அவசரம் என்றால் நிச்சயமாக இவரிடம் இருந்து எந்த உதவியுமே கிடைக்காது. அதனால் இவளிடம் பழகுவதை விட ஒதுங்குவதே அதிகம். இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நம்மிடம் வந்து கேட்டு விடுவாளோ என்ற ஒரு கேவலமான எண்ணம். வாங்கும் பொழுது இது போலெல்லாம் யோசிப்பது இல்லை, ஆனால் கஷ்டப்படும் பொழுது இதெல்லாம் யோசிக்கிறார்கள். தங்கமே, மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் யோசிக்கட்டும். தெய்வமானது ஒன்றே ஒன்றுதான் யோசிக்கும், உன்னை விட்டு எப்பொழுதும் போகக்கூடாது என்று. நிச்சயமாக சொல்கிறேன், எந்த தெய்வமும், நீ வணங்கும் எந்த தெய்வமும் உன்னை விட்டு போகாது. காசு பணம் இன்று வரும், நாளை போகும், திரும்பவும் வரும். ஆனால் தெய்வமானது உன்னுடன் நிலைத்துதான் இருக்கும். அதனால் மனிதர்கள் போய்விட்டார்களே, காசு பணம் போய்விட்டதே என்று நினைக்காமல், தெய்வமானவன் உன்னையே சுற்றி கொண்டு இருக்கிறான் என்று நினைத்து சந்தோஷப்படு. தெய்வம் எங்கு இருக்கிறதோ அங்கு காசும் பணமும் செழிக்கும். அது சீக்கிரமாகவே உன் வாழ்வில் நடக்கும். அதனால் போய்விட்டதே என்று நினைக்காமல் திரும்ப அதையெல்லாம் விட நமக்குடைய தெய்வம் இருக்கிறது என்று நம்பு. உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷமானது நடக்கும். அதனால் கவலை இல்லாமல் அமைதியாக திருப்தியாக இரு. உனக்காக எந்நாளும் தெய்வமான நாங்கள் இருக்கிறோம். உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஜெய் வாராகி.